அன்னை தமிழருக்கு அச்சம் ஏன் என்ற அறைகூவலை அவனுக்கு வந்திருக்கின்ற திராவிடமணி பெரும்புலவர் ஐயா இறைக்குருவனார் அவருடைய எழுத்தாக்கங்களான தமிழோசை தமிழாரம் நோர்த்தூப்புகளுடைய முன்பை பரங்கு காலை துவங்கி பிற்பகலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் பிற்பகல் அவருக்கு தலைமையேற்று உரை நிகழ்த்தியிருக்கின்ற வடதமிழ் புலத்தலைவர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் குறிஞ்சி வேந்தர் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பதிப்பாளர் அன்புக்கினிய பன்னீர்செல்வம் அவர்களே, வந்தவர்களெல்லாம் வண்ணத்தமிழ் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் பி இயக்குனர் இனிய தோழமை திருமலை தமிழரசன் அவர்களே, இந்த நிகழ்வை கொண்டாட ஆர்வத்தோடு ஒருங்கிணைத்திருக்கின்ற முனைவர் ஜாக்லின் அவர்களே, உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற முனைவர் தியாகராஜன் அவர்களே, எனக்கு முன்பாக அரியதூர் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அன்புக்கினிய சகோதரர் அறிவன் அவர்களே, சைவ சித்தாந்தம் குறித்து நாவாடி அமர்ந்திருக்கின்ற முனைவர் நல்லூர் சரவணன் அவர்களே, நிகழ்ச்சியில் பல்வேறு தரவுகளை நீங்க எவையெல்லாம் எடுத்து உள்வாங்கிட வேண்டும் என்ற கருத்தியலை இங்கே படையலிட்டு அமர்ந்திருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞரும் என் பாசத்துக்குரிய சகோதரியுமான இறை அங்கேற்கனி அவர்களே, நன்றிடவள காத்திருக்கின்ற வீரமணி அவர்களே, நிகழ்ச்சியை வண்ணத்தமிழில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற காசி வெங்கடேசன், அருள்பாண்டியன் உள்ளிட்ட இனிய தோழமைகளே, இந்த நிகழ்வில் என்னுடன் பங்கேற்றிருக்கின்ற வளைகுடா நாடுகளில் இருந்தாலும் இங்கே ஊடகத்தில் களமாடி கொண்டு வருகின்ற எங்கள் பாசத்திற்குரிய சகோதரர் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்களே, பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களே, எங்களை மாநில செயலாளர் அன்புக்கினிய அரியூர் மாணிக்கவாஸ் அவர்களே, அக்கா தஞ்சை பத்மா அவர்களே, பாஸ்கர் அவர்களே, ரியாஸ் அவர்களே, பிறந்தநாள் நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற இருபாறு மாணவ செல்வங்களே, பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். இந்த நிகழ்வை வழக்கறிஞர் அங்கேற்கனி அவர்களும் சகோதரர் திருமலை தமிழரசன் அவர்களும் தொகுத்து மாணவர்களிடம் சென்று சேர்க்கின்ற கடமையை செய்திருக்கின்றார். அவர்கள் இருவரும் ஒரு லட்சிய தம்பதிகள், வாழ்வை இடைபிரியாத தம்பதிகளாக கொள்கை சார்ந்து அறம் சார்ந்து களமாடி கொண்டு வருகின்ற ஒரு உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். ஆனால் அவர்களை பார்க்கின்ற போதெல்லாம் என் மனதில் ஒரு ஈரடி செய்தி மனதில் வந்து நாடிக்கொண்டே இருக்கும். அது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த ஈரடி சொற்கள். இது போன்ற லட்சியத்தை பார்க்கின்ற போதெல்லாம் அவர் சொல்லுவார், மிருக ஜாதியில் புலி மானை வேட்டையாடி பார்த்திருப்போம், ஆனால் மனித ஜாதியில் மான் புலியை வேட்டையாடுவதை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார். அது இவர்கள் இருவருக்குமே பொருந்தும். அதை நான் உள்ளே செல்ல விரும்பவில்லை. தன்னடி சேராத உலக பிரதான சின்னங்களில் ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தஞ்சை பெரிய கோவில் அமைந்திருக்கின்ற தஞ்சையில்
ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் ஒரு நெடும் பயணத்தை பாய்ச்சலாக மேற்கொண்டு நாகரிகங்கள் நதிக்கரையில் தான் கொண்டிருக்கிறது. அது நைல் நதி நாகரிகமாக இருக்கலாம், சிந்து நதி நாகரிகமாக இருக்கலாம், காவிரி நதிக்கரை நாகரிகமாக இருக்கலாம். இதோ எங்கள் நாகரிகம் என்பது காவிரி நதி நாகரிகம் என்பதை பறைசாற்றுகின்ற விதத்தில் கடலூர் மறைந்து போயிருக்கின்ற பூம்புகார்பட்டினம் சிவப்பதிகாரமும் அதை தொடர்ந்து மணிமேகலையும் தந்திருக்கின்ற ஒரு உன்னத நாகரீக பரப்பில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஐயா இறைக்குறவர்களுடன் நிறைய நிகழ்வுகளில் நான் பங்கேற்று அவருடைய உரையை கேட்கின்ற பெருமையை பெற்றவனாக இருந்திருக்கின்றேன். 1998ஆம் ஆண்டு இது போன்று நான் சார்ந்த இயக்கத்தின் சார்பில் இளைஞர்களை வாய்ப்பிக்க வேண்டி ஒரு 3 நாள் பயிற்சி அரங்கத்தை நீலாங்கரையில் வடிவமைத்தோம். பல்வேறு நாவலர்களெல்லாம் பங்கேற்று உரை நிகழ்த்தினார்கள். அதில் ஒருவர் ஐயா இறைக்குறவனார் அவர்கள். அந்த 3 நாள் பயிற்சி அரங்கில் துரும்பாக இருக்கின்ற இளைஞர்களை இரும்பாக இருக்கின்ற இளைஞர்களை அறிவாய்ந்த வேண்டுகிறவர்களாக உருவாக்க வேண்டிய கடமையை நிறைவாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் திரைப்பட நடிகர் அண்ணன் எஸ்.எஸ். சந்திரன் அவர்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றுகின்ற போது போகின்ற போக்கில் ஐயா இறைக்குறவனார் குறித்து ஒரு வார்த்தையை சொல்லி அவர் சிரிப்பலையை உருவாக்கி நான் துடித்து போனேன். பக்கத்தில் தலைவர் அவர்கள் வைகோவர்கள் அமர்ந்திருக்கிறார். தலைவரிடம் இது குறித்து நான் சொன்னேன். உடனடியாக நிலவில் வாழ்கின்ற எஸ்.எஸ். சந்திரனுடைய உரையை நிறுத்த சொல்லிவிட்டு யார் குறித்து நீங்கள் இந்த நகைச்சுவை இங்கே தந்திருக்கிறீர்கள் தெரியுமா என்று கேட்டு தமிழக தேசிய தலைவர் மேதகு மாவீரர் பிரபாகரன் அவர்களுக்கு அவருடைய படை வீரர்களுக்கு அந்த பாடி வீட்டில் அந்த பாசறையில் பாடம் நடத்திய பெருமை ஐயா இறைக்குறவனார் அவர்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட மாவீரரை இது போன்ற வார்த்தைகளால் நீங்கள் பிரசவித்திருக்க கூடாது என்ற வலிமையான சொல்லாடலை பயன்படுத்தினார். நானும் அவர்களும் ஐயா பெருந்தலைவர் அவர்களும் அனுமதி அமைந்திருக்கின்ற அந்த கல்பாக்கம் பகுதியில் ஒரு இல்லத்திருப்பதாக நான் சென்றிருந்தேன். என்னையும் வாழ்த்து சொல்லியிருந்தார். அந்த புதுமனை புதுவிழா அல்லது இல்லத்திருப்புவா இப்படி வரிசையாக அது குறித்த பேச்சாளர் வந்து கொண்டிருக்கின்ற போது நான் பேசுகின்ற போது சொன்னேன், அதில் பொறுத்து இப்போது அதை நிகழ்கால அரசியலோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டாம் என்பதையும் நான் வேண்டுகோளாக நான் முதலில் வைத்துக் கொள்கிறேன். அதற்கும் இப்போது இருக்கிற அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் சொன்னேன், இந்த வீடு உயர்வதற்கு அந்த கடற்கால் ஓடுகின்ற அந்த துறையிலிருந்து அதற்கு ஒரு காலாக சாரமாக ஒரு சமூக மரத்தை கட்டிக்கொண்டே வருவார். அந்த வீடு எழ 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 அது குறித்து சாரங்கள் கட்டிக்கொண்டே வருவார்கள். வீடு கட்டி பிடிக்கப்பட்டு பூச்சிவல் நடைபெற்று சுண்ணாம்படிக்கப்பட்டு மின்விளக்குகள் எல்லாம் அமைக்கப்பட்டு அந்த வீடு கட்டுவதற்கு பெரிதும் துணை என்பது அந்த சார்பாக விளங்கிய மரங்கள் தான். ஆனால் அந்த மரங்கள் இந்த வீடு திருப்பமாக எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற போது இரவோடு இரவாக அந்த மரங்களை எல்லாம் சேகரித்து புழக்கடையில் அல்லது வெளியே எங்கோ எடுத்துக் கொண்டு போட்டுவிட்டு அதுவரையில் இந்த வீட்டுக்கும் இந்த வீடு உயர்வதற்கும் சம்பந்தமில்லாத வாழை மரத்தை கொண்டு வந்து கட்டி அலங்கரித்து கொண்டாடுகிறார்கள் என்ற செய்தியை நான் சொன்ன போது நான் அதை சொன்னேன். அந்த மரங்கள் கட்டுகின்ற போது அந்த கயிறு கட்டுவாங்க, அதனாலதான் சில நேரம் செங்கல்களை அடித்து வைப்பார்கள், அந்த சிமெண்ட் கலர்களை அதைத்தான் வைப்பார்கள். அது மேஸ்திரி அந்த கொத்தனார் போட்டிருக்கின்ற வெத்தலை பாக்கத்தில் துப்பி இருப்பார். சித்தார்கள் குடித்து விட்டு தண்ணீரை உமிழ்ந்து இருப்பார்கள். வெள்ளை
சுண்ணாம்புகள் எல்லாம் பெற்றிருக்கும். ஆனால் இவை அனைத்தும் அதனுடைய தியாகத்திற்கான, அது உழைப்பிற்கான அடையாளமாக இருந்த அந்த மரத்தை புதுவீடு கட்டுகின்ற போது ஒரு புதுவீடு திறப்பு விழாவில் அந்த மரங்கள் இல்லாமல் புறக்கடைக்கு போவதை போன்றுதான் எனக்கு சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உழைப்புக்கான செய்தியை நான் உள்ளீடாக சொன்ன போது ஐயா இறைக்குறளார் அவர்கள் வாழை குறித்து ஒரு பெரிய வரலாற்று உரையை அங்கே நிகழ்த்தினார். வாழைக்கான சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டே வந்தார். இங்கே நம்முடைய அறிவாளர்கள் பேசுகின்ற போது ஒரு கழுதை பற்றி சொன்னார். அந்த கழுகு குறித்து அவர் எப்படி சிந்தித்திருப்பார் என்பது நானும் நம்முடைய பேராசிரியர் சொல்லிக் கொண்டே இருந்தேன். மாமல்லபுரம் அருகாமை திருக்கழுகுன்றம் என்ற ஊர் ஒன்று. இங்கே ஊரும் பேரும் என்பதற்காக பேச்சுக்கான விளக்கங்களையும் சொல்லிக் கொண்டே வருவார். சமணத்திற்கும் சைவத்திற்குமான யுத்தமாக நான் அதை பார்த்திருக்கிறேன். காரணம் அங்கு இருப்பது வேதபுரீஸ்வரர் ஆலயம். ஆனால் சிவனுக்கும் கழுகுக்கும் என்ன தொடர்பு என்று யோசிக்கின்ற போது அது முரணாகத்தான் இருக்கும். வைணவத்திற்கு தொடர்புள்ள கழுகு அங்கே ஏன் வந்தது என்று யோசிக்கின்ற போது அந்த திருக்கழுகுன்றத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற 2 ஊர்கள் நினைவுக்கு வரும். ஒன்று அமலம்பாக்கம், இன்னொன்று சமணம்பாக்கம். அமலம்பாக்கமும் சமணம்பாக்கத்தையும் திருக்கழுகுன்றத்தையும் பொருத்தி பார்த்தால்தான் இந்த வரலாற்று தொடர்புகள் அங்கே வரும். அமலம்பாக்கம் என்று சொன்னால் என்ன என்று பார்க்கிற போது சமண துறவிகள் நிர்வாகிகளாக இருப்பார். அவர்கள் ஆணை அணிய மாட்டார். எனவே அம்பல சாமரையார்கள் இருக்கின்ற காரணத்தினால் அது அமலம்பாக்கம் என்று போகும். சரி, சமணம் பார்க்கும் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் இவர்களை பின்பற்றுகின்ற சமணர்கள் வாழ்ந்த பகுதி என்கின்ற காரணத்தினால் அதற்கு சமணம்பாக்கம் என்று சொல்வார். அமலம்பாக்கம் சமணம்பாக்கம் மேலே சிவன் அங்கே கழுகியை வந்தது என்று பார்க்கின்ற போது அங்கே கழுவில் ஏற்றுகின்ற சமணர்களை கழுவில் ஏற்றுகின்ற ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. லட்சக்கணக்கானவர்கள் இனப்படுகொலை என்பது அந்த மதத்திற்கு ஊடே செல்கின்ற போது அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அந்த கழுவில் ஏற்றப்பட்ட அந்த உடல்களை உண்பதற்கு கழுகுகள் வந்த செய்திகள் அது பின்னூட்டமாக சொல்லுகின்றே வரும். நான் அதற்குள்ளே செல்லவில்லை. காரணம் அது ஒரு மத செய்தியாக மாறிவிடும் என்கின்ற காரணத்தினால் அதற்கு முன்பாக அந்த கழுகுகளை வேறு விதமாக மாற்றி அந்த கழுகுகள் அழகான 2 கழுகுகள் வெள்ளை நிறத்தில் இருக்கும், கழுத்து மட்டும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அது ஆங்கிலத்தில் ஃபண்டைன் வல்ச்சர் என்று சொல்வார். அந்த ஃபண்டைன் வல்ச்சரை அந்த உள்ளே இருக்கிற கழுகு என்று சொன்னாவே அது எப்படி புலி பசித்தாலும் புல்லை தின்பால் என்பதை போன்று கழுகு எப்படி ஒரு சாதாரண ஒரு தயிர் சாதத்தை சாப்பிட வரும் என்பதற்கின்ற செய்திகளுக்குள்ளே போனால் அது மீண்டும் அந்த சமண சைவ யுத்தத்திற்கு தான் கொண்டு செல்லும். எனவே திருக்கழுகுன்றத்தில் இருந்த மரங்களடி மன்றத்தில் மாதத்துக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் அவருடைய உரை கேட்கின்ற வாய்ப்பை பெற்றவனாக நான் இருந்திருக்கிறேன். அவருடைய மொழி உரிமை, அது இந்திய ஆதிக்கத்துக்கு எதிரான அவருடைய அறைகூவல், அலுவல் போனால் போகட்டும், சலுகைகள் போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும், போனால் என்பதை போகட்டும், என் பொருட்படுத்தாளர்கள் ஆகட்டும், தேவாலான சத்தமிதான் டிக்கெட் ஒன்றை இருக்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழியின் போருக்காக உள்ளமே இருப்பதும் தோல் இருப்பதும் மீறுகின்றவன் சிறுக்காக என்று வாழ்ந்த பெருமகன் தான் ஐயா இறைக்குறளார் என்பது வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய செய்தி. அவர் பாவலர் பெருஞ்சத்தினாரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர். தூக்கமின்றி துய உணர்வின்றி தொண்டராய் அடைபவன் எவரோ அவர் தொலைவில் அவர் தூக்கவும் எண்களித்திருப்பேன், அவரை தோல்களில் சுமக்க வருவேன் என்று ஐயா பாவலர் பெருஞ்சத்தினார் அவர்கள் தமிழ் தொண்டரை பாராட்டி பேசிய கவிதை அவருடைய மகன் பொற்கொடியை தன் வாழ்க்கை துணையாக ஆக்கிக் கொண்டவர் தான் ஐயா சாமிநாதன் என்ற இறைக்குறளார் அவர். திருவாரூர் பற்றி சொன்னேன். ஒரு 4 ஊர்கள் சைவத்தில் மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஊர்களாக இருக்கிறார். எப்படி 108 திவ்ய தேசங்களில் வைணவர்கள் சிறப்புக்குரியதோ அதை போன்று சைவத்தில் 4 ஊர்கள் சிறப்புக்குரியதாக சொல்வார். ஒன்று திருவாரூரில் பிறந்தால் முக்தி பேர் அடைவார்கள் என்று சொல்வார். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி.
சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, தில்லையை தரிசித்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி பேர் கிடைக்கும் என்று ஒரு சொல்லாடல் இருக்கின்ற அந்த திருவாரூரில் பிறந்தவர் என்கிற காரணத்தினால் சைவ நெறியும் தமிழையும் தன்னுடைய இரண்டு கண்களால் பாவித்துக் கொண்டே அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். ஒரு கதை சொல்லி போன்றே பல புத்தகங்களில் அவர் எழுதி கொண்டு வருகிறார். அதற்கான ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்குகிறார். அந்த கற்பனை கதாபாத்திரம் தன் நண்பர் என்று சொல்லி அவருக்கு பெயர் ஐயனார் என்று சொல்லுகிறார். ஐயனாரை கொண்டே தன்னுடைய கதையை தான் சொல்ல வேண்டிய செய்திகளை அழகாக தோல்மாற்றம் செய்து கொண்டே வருகிறார். அதுதான் இங்கே அங்கேயர் சொன்ன அந்த பூ குறித்த செய்தி. பூ எப்படியெல்லாம் இருக்கிறது? பூ என்கின்ற ஒரு ஒற்றை ஒரு சொல் அல்லது ஒரு எழுத்து அது எப்படி ஒரு வார்த்தையாக மாறுகிறது என்கின்ற அந்த வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து சொல்லுகிறார். நீரில் பூக்கின்ற பூக்கள், காட்டில் பூக்கின்ற பூக்கள், செடியில் பூக்கின்ற பூக்கள், கொடியில் மலர்கின்ற பூக்கள், காய்க்கு பூப்பது, காய் பூக்காரை காய்ப்பது, இப்படி எண்ணற்ற மலர்களை அவர் வரிசைப்படுத்திக் கொண்டே வருகிறார். மலருக்கு இருக்கின்ற சிறப்பு வண்ணங்களான மலர்களுக்கு வாசம் கூடுதலாக இருக்கு. வண்ணம் கொண்ட மலர் பகலில் மட்டும்தான் மலரும், வாசமில்லாத மலர் வெண்மலர் இரவில் மட்டும்தான் பூ. எனவே மாலையில் பூக்கின்ற பூக்கள் எல்லாம் சூரிய ஒளி இல்லாத காரணத்தினால் அது வெண்ட நிறத்தில் அடைகிறது என்பது நாம் அடுத்த ரீதியாக நாம் உள்ளே செல்லலாம். ஆனால் பகலில் பூக்கின்ற பூக்கள் தான் வண்ணங்கள் நிறைந்ததாக இருக்கும். எப்படி இறகுகள் பறப்பதற்கு சிறகுகள் இல்லாத பறவைகளுக்கு கால்கள் வலிமையாக இருக்கிறதோ அதை போன்று வண்ணமில்லாத மலர்களுக்கு வாசம் கூடுதலாக இருக்கும் என்பதை போன்று அந்த மலர் குறித்த பல செய்திகளை அழகாக அவர் கொண்டு சொல்லிக் கொண்டே வருகிறார். எத்தனை அழகான பூக்கள் இந்த மண்ணில் இருந்தது என்ற செய்தியை அவர் அழகாக சொல்லிக் கொண்டே வருகிறார். பூக்களுக்கான சிறப்புகள் குறிப்பாக பூசணி பூ கூட சொல்றார். பூசணியில் இரண்டு வகை உண்டு, ஒன்று காய்ப்பூ, இன்னொன்று பொய்ப்பூ என்று சொல்லுவார். அடுத்த மாதம் மார்கழி பூசணி பூக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. வீட்டில் வெளியே வட்டத்தில் கோலம் போட்டு அந்த கோலத்தில் சாமியை கொண்டு வந்து வைத்து அதை அந்த பூவை வைத்து அழகுபடுத்துவார். பூசணியில் பொய்ப்பூ என்பது வெறும் பூ மட்டுமே பூக்கு. ஆனால் பூசணியில் காய்ந்த பின்னால் பூ வருகும், அதுதான் காய்ப்பு என்று சொல்வார். இவையெல்லாம் இதில் ஒவ்வொன்றாக அது அறிவியல் ரீதியாக நுணுக்கமாக பார்க்க வேண்டிய செய்தி. எனவே இந்த தமிழ் சொல்லாளர்களில் தான் உள்வாங்கிய அத்தனை தரவுகளையும் கொண்டு வந்து இந்த சமூகத்திற்கு மொத்தமாக தந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்ற பெருமை நாம் கொள்ளலாம் என்பதுதான் நான் பார்க்கின்ற செய்தியாக இருக்கிறது. எப்படி தேனி மலர்கள் தோறும் மலர்ந்து சென்ற தேனை கொண்டு வந்து அதை சேர்த்து வைக்குமோ அதை போன்று ஒரு தேனியை போன்று சுறுசுறுப்போடு தான் வாழ்ந்த காலத்தில் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை நிறைவாக செய்த அந்த பெருமைதான் இங்கு இருக்கின்ற இந்த புத்தகத்தில். ஆனால் இனிக்கும் தேனை தருகின்ற தேனிக்கு இல்லாத மரியாதை நோய்களை பரப்புகின்ற கொசுக்களுக்கு எப்பொழுதுமே டிமாண்ட் அதிகம். அதற்கு தான் வியாபாரம் வர்த்தகம் அதிகம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தேனை தருகின்ற தேனீக்களுக்கு இந்த மண்ணில் ஏதாவது வர்த்தகம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் கொசுவுக்கான வர்த்தகம் என்பது இந்த நாட்டில் மிகப்பெரிய வர்த்தகமாக இருக்கிறது. எனவே ஐயா அவர்கள் ஒரு தேனியை போட்டு தன் வாழ்க்கையை தொடங்கி அதை நிறைவாக செய்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எப்பேற்பட்ட தமிழினம் நம்முடைய இனம் என்பதை எல்லாம் வரிசைப்படுத்துகிறார். இங்கே சோழர்கள் வாழ்ந்திருக்கிறார். முற்கால சோழர்கள் என்பவர்கள் அவர்கள் பூம்புகார் சோழர்கள். பூம்புகார் சோழருடைய வருகை அந்த முடிவுக்கு பின்னால் அந்த கடல் போனதற்கு பின்னால் தஞ்சை சோழர்கள், அதன் முன்பாக ராஜேந்திர சோழனுடைய தலைநகரமாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மாறுகிறது. ஆனால் இந்த நெடிய பயணத்தில் 1300 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் தமிழுடைய கப்பல் பவனி வந்திருக்கிறது. ரோமாவிற்கு சென்றால் அங்கே தமிழ்நாட்டுடைய தூதுவர்கள் அங்கே இருந்திருக்கிறார். கிரேக்கத்திற்கு சென்றால் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகள் அந்த அரசர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதே தமிழ் வந்தால் 1800
1880களில் அடிமைகளாக கூலிகளாக அதே கப்பலில் ஏற்று செல்லப்பட்டார் என்பது ஒரு முரணாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கூலிகள் என்று உலக நாடு சொல்லுகிறது. நாம் உலக பரப்பில் பல நாடுகள் சென்று கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டு கூட ஜூன் மாதம் ஈழத்தமிழருடைய சார்பில் வாங்கப்பட்டிருக்கின்ற லண்டன் மாநகரில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிற அந்த இடத்தில் உலகத்தமிழ் வரலாற்று வளாகம் 108 ஏக்கரில் அந்த தமிழர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதில் திருவள்ளுவர் சிலை தோற்றுவதாக நான் சென்றிருந்தேன். உலக பாராளுமன்றத்துடைய தாயகமாக விளங்கியிருக்கின்ற பிரித்தானியா பாராளுமன்றத்தின் சிறப்பவையில் உரையாற்றுவதற்காக நான் அங்கு அழைக்கப்பட்டேன். கடந்த மாதம் 23ஆம் தேதி இங்கே கயல் அங்கேயர்கடி சொன்னார்களே மனித உரிமைகளை பற்றி பேசினார்கள். அந்த ஐநாமன்றத்தின் தெளிவா மனித உரிமை ஆணையத்தில் ஈழத்தமிழுடைய பிரதிநிதியாக உரையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றவர்களாக அங்கே நான் 90 வினாடிகள் அங்கே பேசுகின்ற பெயரை பெற்றேன். அது என்ன 90 வினாடி? ஒரு உரை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் இன்னும் பேசுவார் என்று நினைக்கின்ற போது நன்றி வணக்கம் சொல்லிட்டு போறதுதான் சிறப்பான முறை என்று சொல்வார். அப்படிதான் பேசிட்டு போகின்ற போது ஒரு சொற்பொழிவாளர் வெளியே வருகின்ற போது நல்லா பேசுறீங்க ஐயா அப்படின்னா, நான் பேசியது உனக்கு பிடித்தது எது கேட்டா நன்றி வணக்கம் சொன்னீங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடித்ததுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவார். அதே போல பேசினார், நன்றாக பேசினார். என்ன பேசினாரு தெரியல, அவர் நல்லா பேசினார், கைத்தட்டோம் சிரிச்சோம் வந்து, ஆனா என்ன பேசினார் எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதாக. ஆனால் அந்த தமிழத்தை குறித்த அவருடைய புரிதல், அந்த ஈழத்தமிழர்களுக்காக அவர் வாழ்ந்த வாழ்க்கை 2011ஆம் ஆண்டு இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துகின்ற கையில் என்கின்ற அங்கேயர்கண்ணியும் திருமலை என்கின்ற தமிழரசனும் சிங்கள ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு 5 நாட்கள் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் இந்த 2 லட்சம் தமிழர்கள் என்பதை நாம் பதிவு செய்து நம்முடைய கடமை. 5 நாட்கள் சிங்கள ராணுவத்துடைய மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக மிகப்பெரிய சித்தமதிக்கு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தப்பட்டு கைது செய்து சிங்கள சிறைகள் அடைக்கப்பட்டு அவர் பின்னால் விடுவிக்கப்பட்டார் என்று சொன்னால் அது குறித்தும் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். நான் சொன்னேன் தமிழுடைய மரபு என்பது வீர மரபு. ஆனால் இன்றைக்கு கூலிகள் என்று உலகம் மரபில் வைத்திருக்கிறது. ஒன்றை நீங்கள் அவசியம் வேலையில் பேசுகின்ற தோழர்கள் நம்முடைய லெகசி என்று சொல்லப்படுகிற பாரம்பரியத்தை நீங்கள் மீளுருவாக்கம் செய்கின்றதற்கு உரையாற்ற வேண்டும். தமிழுடைய மரபு என்பது அவன் கடாரத்தை கொண்டான், பாராளியை வாங்கி சுடினார் என்று பைந்தமிழ் நாட்டின் இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கிறார். சேரமான் வீரர் செங்குட்டுவன் வடதேசம் சென்றது, அரும்பாவை போருக்கு அனுப்பிய தாயின் அருளால் சென்னவைகளின் கொண்டை விளக்கு தென்னபெருமானையை சிங்காரித்தது. நாம் எல்லாம் ஒன்று நம்முடைய நாளை தமிழ்நாடு என்று சங்கரித்தது. 3 பகையினால் சலிக்கப்பட்டதும் கடாரப்பட்டதும் வாராணியை வாகி சூடியதும் இலங்கை தீவனை கலந்தடித்ததும் கரிகாலத்தில் உலகத்தான் கட்டளை காட்சியும் காவிரியின் கலவையாட்டும் பாடல் ஏற்றோர் பரிசு பெற்றதும் பரிசு பெற்றோர் பாடல் ஏற்றதும் முத்துக்குமையை ஒருவரை வாங்கி மூட்டை கட்டி தூக்கி சென்றதும் யானை கூட்டம் சென்றது போக நிதியெல்லாம் தானம் தந்ததும் அப்பப்பா எத்தனை காட்சிகளா என்று இன்பத் தமிழார் என்று பாதிப்படைகிறது நம்முடைய தமிழ்நாடு என்பதை நீங்கள் இதயத்தில் பதிப்பித்துக் கொள்ளுங்கள். வெள்ளை இந்த நாட்டில் ஒரு படையணியை கட்டியிருக்கிறார். அதன் பேர் மார்ஷல் ரேஸ், வீரமரபினர். அந்த வீரமரபினர் மார்ஷல் ரேஸ் படையணியில் வெள்ளையின் கட்டியிருப்பத படையணியில் பஞ்சாபியர்கள் சீக்கியர்கள் பெற்றார்கள். காரணம் அவர் வீரமரபினர் என்று சொன்னார். குர்காக்கள் பங்கேற்றார்கள், ரஜபுத்தர்கள் பங்கேற்றார்கள், மராட்டியர்கள் பங்கேற்றார்கள். அதே போன்று ஹைதராபாத் நிஜாமுடைய படை வீரர்கள் பங்கேற்றார்கள். என் இனிய தோழமைகளே, அது தமிழர்கள் பங்கேற்கவில்லை. காரணம் தமிழர்கள் கூலி என்று அவை ஒதுக்கி வைத்தார். தமிழர்கள் கூலி என்று சொல்லப்பட்ட அந்த படைகளை வெள்ளைக்காரர் கட்டியெழுப்பிய அந்த வீரமரபினர் மார்ஷல் ரேஸ் படை இன்றைக்கும் நம்முடைய இந்திய ராணுவத்தில் இருக்கிறது. அந்த இந்திய ராணுவம் இலங்கைக்கு செல்கிறது வெறும் 2000 தமிழ் புலிகளை வீழ்த்துவதற்கு. ஆனால் அந்த 2000 வீரமரர்களாக அந்த கூலிகளாக சொல்லப்பட்ட அந்த தமிழர்களும் அந்த வீரமரர்கள் என்று சொல்லப்பட்ட மார்ஷல் ரேஸ் ராணுவம் பின்னங்கால் புடலில் அடிபட்டு ஓடியது என்பதை
ஒன்று கிடைக்குது. அந்த சம்பளம் என்பது எப்படி வருதுன்னு கேட்கிறாரு. ரொம்ப எளிதா சொல்றாரு. சம்பளம் என்பது அப்போ சம்பா நெல் ரொம்ப புகழ்பெற்றதாக அல்லது எல்லோருக்கும் அறிந்த நெல்லாக அது இருந்திருக்கிறதா என்பதால் சம்பா அதுதான் கூலியா தருவாங்கன்னு சொல்றாங்க. நெல்லும் அல்லது அரிசி, சம்பா அரிசியும் உப்பளத்தில் இருக்கின்ற அந்த உப்பையும் கொடுப்பார். எனவே சம்பாவும் அந்த களமும் சேர்ந்ததுதான் சம்பளம் என்ற சொல்லாடலாக பிற்காலத்தில் வந்தது என்பதை இறைக்குருவனார் தன்னுடைய இந்த புத்தகங்களில் பதிவு செய்திருக்கிறார். பெயருக்கான காரணங்களை சொல்லுகிறார், ஊருக்கான காரணங்களை சொல்லுகிறார். இந்த வரிசையில் ஒரு பெரிய பயணத்தை ஐயா இறைக்குருவனார் அவர்கள் அழகாக உலகநாடு முழுவதும் உலகப்பரப்பு முழுவதும் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். ஒரு மிகப்பெரிய அந்த பயணத்தை மேற்கொண்டு ஈழத்தமிழுக்கான அந்த செய்தியை சொல்லுகின்ற அதே காலகட்டத்தில் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பரப்பிக்கொண்டே வருகின்றார். பாவலர் பெருஞ்சத்திரார் அவர்கள், மரபுலேனிகள், தலைவர் பிரபாகரன் அவர்கள், பாவாணர் அவர்கள் இப்படி தொடர்ச்சியான பயணத்தை மேற்கொண்டு இந்த தமிழ் தொன்றை ஒரு வேள்வியாக செய்து கொண்ட இந்த மாபெரும் மனிதர் தான் ஐயா இறைக்குருவனார் என்பதை நாம் இதயத்தில் ஏந்திட வேண்டும். அந்த